திக் செக்ஷனாக எடுக்கக்கூடாது, ஃபைன் செக்ஷனாக தான் எடுக்கணும். இவங்களுக்கு ஏன்னா டென்சிட்டி அதிகமாகவே இருக்குது, அதனால். நான் சொன்ன மாதிரியே மேலே ட்விஸ்ட் பண்ணி போடுங்க. ரெண்டு கிளிப் வச்சுக்கோங்க. அவ்வளோ டைட் பண்ணக்கூடாது. ஓகே, கிளிப்பு போடுங்க. இந்த ஹேர் எடுத்து ஓகே. இப்போ என்ன பண்ணுறோம், அகைன் செக்ஷன் பை செக்ஷன் எடுத்துகிட்டு 0 டிகிரியில் வச்சுக்கோங்க. சிசர் எடுத்துக்கோங்க, கையில் தான் இருக்கணும். கோம் பண்ணி 0 டிகிரியிலே எடுத்துகிட்டு வாங்க. கைட்லைன் எங்கே இருக்கோ அங்கே வச்சுட்டு கட் பண்ணுங்கள். இருக்கா கைட்லைன்? இப்போ கொஞ்சம் ஹேர் தான் கட் பண்ணியிருக்கோம், ஸோ விசிபிளாக கைட்லைன் தெரியாது. எக்ஸ்ட்ராஸ் ரிமூவ் பண்ணுங்கள். கோம் அங்கே வச்சுருங்க. ஓகே, அதையும் திருப்பி இந்த சைடு எடுத்துகிட்டு வாங்க. ஓகே, கைட்லைன் வச்சு தான் கட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரே லைனில் வந்து நம்ம கோம் பண்ணிவிட்டு வந்து கட் பண்ணக்கூடாது, ஏன்னா டேங்கிள்ஸ் இருக்கும். அதனால் 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் கோம் பண்ணிட்டு தான் எல்லா ஹேரும் ஈவனாக எடுத்துகிட்டு வந்து 0 டிகிரியில் கட் பண்ணணும். ஓகே, கைட்லைன் சேர்த்து கட் பண்ணக்கூடாது, கிளியராக சொல்கிறேன். கைட்லைனை கட் பண்ணக்கூடாது. கைட்லைனை வச்சு எக்ஸ்ட்ரா இருக்கிற ஹேரை தான் கட் பண்ணணும். கைட்லைன் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லாமே தப்பாயிரும். கரெக்டு தான் பண்ணுங்க. நான் எதனால் சொன்னேன்னா கைட்லைன் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கட்டிங்கே தப்பாயிரும். ஓகே, இப்போ ஃபுல்லாக ஹேரை கோம் பண்ணுங்கள். டேங்கிள்ஸ் இருக்கா? இல்லை, அந்த சைடு கோம் பண்ணுங்கள். கோம் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி இருக்கா? ஒரு சைடு கைட்லைனை கட் பண்ணிட்டீங்க, தெரியுதா? எந்த சைடு? ரைட் சைடு. ரைட் சைடு இங்கே கைட்லைனை சேர்த்து கட் பண்ணிட்டீங்க.